ஹாய்ங்க, வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து எலக்ட்ரிக்கல், இன்டீரியர், லைட்டிங் அதை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. அதுக்காக நான் ஒரு சாம்பிளாக உங்களுக்கு ஒரு ரூம் டூர் மாதிரி காட்டுறேன். ஸோ அதில் வந்து இன்டீரியர், லைட்டிங் அதெல்லாம் வந்து எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டுறேன். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து வீடு கட்டும்போது உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி பெட்ரூம் மாதிரி. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10x 16, லென்த்து வந்து 16 ஃபீட்டு, பிரெத்து வந்து 10.6 ஃபீட். இந்த ரூம் வந்து மாடியில் இருக்கிறதுனால ஒரு பே விண்டோ மாதிரி போடலாம். கொஞ்சம் நார்மல் வால்லேருந்து வெளியே எக்ஸ்டெண்ட் பண்ணி உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டிங் வச்சு பே விண்டோ மாதிரி போடலான்னு ஒரு ஐடியா பண்ணோம். ஸோ நான் உங்களுக்கு முன்னாடியே ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், நாங்கள் வந்து வீட்டோட சீலிங் வந்து 11 ஃபீட் சூஸ் பண்ணோம். ஸோ அதனால் லிண்டல் வந்து 8 ஃபீட்டில் இருக்கும். ஸோ அதனால் இந்த டோரு, விண்டோ, வார்ட்ரோப் எல்லாமே வந்து 8 ஃபீட் ஹைட்டுக்கு வந்து வந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டடி டேபிளோ கம்ப்யூட்டர் டேபிளோ எதுவுமே இன்டீரியரில் பண்ணலை. இந்த ரூமுக்கு தேவைப்படாது அப்படின்னு பண்ணலை. ஆனால் நாங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ரொவிஷன் மட்டும் அதுக்கு கொடுத்துட்டோம். ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது பசங்களுக்கு டேபிள், ஒர்க்கிங் டேபிள் வேணும்னா அப்போதைக்கு மட்டும் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் மட்டும் கொடுத்துட்டோம். ஏன்னா அது அப்புறமா இழுக்க முடியாதுன்றதுக்காக. இந்த டோரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 3x 8, அந்த 3 அடி அகலம், 8 அடி உயரம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8 அடி லிண்டல்னால் இந்த மாதிரி டவர் போல்ட்டு மட்டும் கொஞ்சம் நம்ம நீளமாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாகிற மாதிரி இருக்கும். டோர் லாக்கு செப்பரேட்டாக வாங்கிக்கிட்டோம், ஹேண்டில் தனியாக, லாக் தனியாக. இந்த டோர் வந்து மோதாமல் இருக்கிறதுக்காக அங்கே செவத்தில் ஒரு டோர் ஸ்டாப்பர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டைல்ஸ் தான். உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், 2.25க்கு 5.25 அப்படின்றதில் ஸ்பேசர் வச்சு போட்டிருக்கோம். நார்மலாக ஓல்டு வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஏசி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆக்சுவலாக இந்த கார்னரில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் யூனிட் வந்து போடலாம். பட் ஆனால் எனக்கு இங்கே தேவைப்படாது அப்படின்றதுனால நான் போடலை. அதுக்கு பதிலாக சிம்பிளாக இந்த மாதிரி வார்ட்ரோப்லேயே ஒரு மிரர் வச்சு பக்கத்தில் ஓப்பன் ஷெல்ஃபாக வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம பவுடர், கிளிப்ஸு, சீப்பு அதெல்லாம் வந்து ஈஸியாக எடுத்துக்கலாம் ஓப்பனாக இருக்கிறதுனால. நான் ஏன் இது வந்து ஓப்பனாக கொடுக்க சொல்லியிருந்தேன்னா, ஃபுல்லாக அப்படியே ஒரே மாதிரி வார்ட்ரோபாக வந்தால் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது, ஒரே மாதிரி க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த ஓப்பன் ஷெல்ஃப் கொடுக்க சொல்லியிருந்தேன். பட் ஆனால் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, பயங்கரமாக டஸ்ட் வந்து அக்யூமுலேட் ஆகிடும் ஓப்பனாக இருக்கிறதுனால. பட் பரவாயில்ல, இது பார்க்குறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது, கொஞ்சம் லுக்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த டிசைன் கொடுக்க சொன்னேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் கிளாஸ் டோர் மாதிரி போட்டு கூட நீங்கள் மூடிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வார்ட்ரோப் ஹேண்டில்லாம் வந்து நாங்கள் மினிமம் சைஸ் தான் வாங்கினோம். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல தான் பிடிச்சி நம்ம திறக்க போகிறோம். ஆனால் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அடி 3 அடிக்கெலாம் வந்து ஹேண்டிலோட லென்த் இருக்குது. இப்போ இந்த ஹேண்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 to 200க்குள்ளே தான். பெங்களூரில் வந்து சிக்பெட்டில் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்டில் வாங்கினோம். இதே 2 அடி 2.5 அடி ஹேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா மோர் தேன் 600, 1000 அந்த ரேஞ்சில் சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு கூட வந்து அந்த 2 அடி ஹேண்டில், 3 அடி ஹேண்டில் தான் கேட்டாங்க. அது வந்து 1000 ருபீஸ் ஒரு பேரு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். ஸோ இந்த மாதிரி இதிலலாம் வந்து நம்ம காஸ்ட் கட்டிங் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம லேமினேட் என்ன கலர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கு மேட்சிங்காக எட்ஜ் பேண்டிங்கும் நம்ம அவங்கக்கிட்ட சூஸ் பண்ணி கொடுத்துட்டோன்னா, அவங்க இந்த மாதிரி எட்ஜ் பேண்டிங் வந்து கையிலே வந்து மிஷின் எடுத்துகிட்டு வந்து வீட்டிலே பண்ணி கொடுப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு கதவு திறக்கும் போது அந்த சைடில் வந்து குத்தாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா மெரினோ லேமினேட் தான். இதோட கோடு, இதோட பேர் வந்து எனக்கு நீங்கள் வேணும்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் உங்களுக்கு கோட் அண்ட் இந்த லேமினேட் பேர் என்னன்னு சொல்கிறேன். ஸோ இந்த பே விண்டோக்கு வந்து ஒரு ப்ரௌன் கலர் லேமினேட் கொடுத்ததுனால அந்த ஸ்கர்ட்டிங் வந்து ப்ரௌன் கலர் கொடுத்துட்டோம். ஸோ கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ நான் அந்த எட்ஜ் பேண்டிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த டோரோட சைடில் போடுறதுக்கு நம்ம என்ன லேமினேட் சூஸ் பண்ணமோ அந்த லேமினேட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும்.
இது வந்து பிவிசி மெட்டீரியல் தான். இதில் வந்து நமக்கு மேட்சிங்காக எது இருக்கோ அது நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம்னா நமக்கு ரோல் மாதிரி கொடுப்பாங்க. அது வந்து அவங்க சைடில் வந்து எட்ஜ் பேண்ட் பண்ணிவிடுவாங்க. அப்படி போடும்போது கீறாமல் இருக்கும் நம்மளுக்கு கை திறக்கும் போது. ஸோ இந்த இதுக்கு நான் மேட்சிங்காக நான் இப்போது எட்ஜ் பேண்டிங் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ நாங்கள் சூஸ் பண்ணியிருக்க லேமினேட் பார்த்திங்கன்னா மெரினோ லேமினேட். அந்த கேட்லாக்லேயே பார்த்திங்கன்னா அந்தந்த லேமினேட்டுக்கு மேட்சிங்காக எட்ஜ் பேண்டிங் இருந்தால் எட்ஜ் பேண்டிங் அவைலபிள் அப்படின்னு அவங்க போட்டிருப்பாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து அந்த நாங்கள் வாங்கின லேமினேட் கடையில் என்ன சொன்னாங்கன்னா, அதே நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த கம்பெனின்றதுனால ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அந்த எட்ஜ் பேண்டிங். ஸோ லோக்கல் கம்பெனிஸ்லாம் நிறையா அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதுலேருந்து நீங்கள் எட்ஜ் பேண்டிங் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கு நிறையா சாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் லேமினேட்டுக்கு மேட்சிங்காக இருக்கிற எட்ஜ் பேண்டிங் தான் சூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ நம்ம கபோர்டுக்கு ஏற்ற அளவு வந்து கொடுத்துருவாங்க. 80 மீட்டரா 120 மீட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணுறவங்க வந்து கொடுத்துருவாங்க. வார்ட்ரோப் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இவ்வளோ தேவைன்னு கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து அதுக்கு மெட்டீரியல் வந்து வாங்கிக்கிட்டோம். ஸோ எட்ஜ் பேண்டிங்லேயே பார்த்தீங்கன்னா 1.5 mm எட்ஜ் பேண்டிங், 2 mm எட்ஜ் பேண்டிங் அந்த மாதிரி நிறையா இருக்குது. எங்களுக்கு வந்து வார்ட்ரோப் ஒர்க் செஞ்சவங்க வந்து 2 mm எட்ஜ் பேண்டிங் தான் கேட்டிருந்தாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா 0.8 mm 1 mm எட்ஜ் பேண்டிங்லாம் விலை வந்து ரொம்ப கம்மி. ஆனால் 2 mm எட்ஜ் பேண்டிங் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் ரேட்டு. ஸோ இது வந்து நாங்கள் கடையில் போய் வாங்கும்போது தான் தெரிஞ்சுது 0.8 mmக்கும் 2 mmக்கும் வாஸ்ட் டிஃப்ரென்ஸ் ப்ரைஸில். அப்போ நாங்கள் வந்து எங்கள் வார்ட்ரோப் ஒர்க் பண்ணவங்கக்கிட்ட நீங்கள் 1 mm எட்ஜ் பேண்டிங் போட்டுக்கோங்களேன், ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது 2 mm அப்படின்னு கேட்டதுக்கு வந்து, இல்லை நாங்கள் வார்ட்ரோப் டோர்லாம் வந்து கட் பண்ணிட்டோம், 2 mm திக்னஸ் எட்ஜ் பேண்டிங்க்கு அளவு வச்சு தான் வார்ட்ரோப் டோர் வந்து கட் பண்ணிட்டோம், அதனால் இப்போ வேறு வழி இல்லை 2 mm தான் போட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஏதாவது காஸ்ட் வந்து கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எட்ஜ் பேண்டிங்லாம் என்னென்ன திக்னஸில் போடுவீங்கன்னு ஃபஸ்ட்டே உங்கள் வார்ட்ரோப் பண்ணுறவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. ஏன்னா அவங்க நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நமக்கு 2 mm எட்ஜ் பேண்டிங்கும் நம்மளுக்கு காசு வந்து ஜாஸ்தி. அது லேபர் சார்ஜும் 2 mm ஃபிட் பண்ணுறதுக்கு வந்து 0.8 mm 1 mm 2 mm எட்ஜ் பேண்டிங் லேபர் வந்து ஜாஸ்தியாக கேட்குறாங்க. ஸோ வார்ட்ரோப்குள்ளே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி ஷெல்ஃப்ஸ் மட்டும் கொடுத்தாச்சு. லெஃப்ட் சைடில் இருக்க வார்ட்ரோபும் டிட்டோ இதே மாதிரி தான். ரைட் சைடில் இருக்க வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா மேலேருந்து இருக்க 2வது ஷெல்ஃப் மட்டும் இருக்காது. அதுக்கு பதிலாக ஹேங்கர் மாதிரி ஒரு ராடு கொடுத்துட்டோம் ட்ரெஸ் எல்லாம் வந்து ஹேங் பண்ணிக்கிறதுக்காக. ஸோ இந்த எட்ஜ் பேண்டிங் பார்த்திங்கன்னா சைடில் இருக்க எட்ஜ் பேண்டிங் வந்து 2 mm நல்லா ஸ்மூத்தாக அவங்க வந்து கையில் ஒரு மிஷின் மாதிரி கொண்டு வந்து சைடு ரெண்டத்தையும் ஸ்மூத் பண்ணிட்டாங்க. அதனால் நமக்கு கீறாது. ஆனால் இந்த வார்ட்ரோப் ஷெல்ஃப்ஸ்குள்ளே போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அது இந்த மாதிரி அவங்க பண்ணலை. கை வந்து கீரை தான் செய்யுது எடுக்கும்போது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வார்ட்ரோப் பண்ணுறவங்க கிட்டே கேட்டுக்கோங்க. அவங்க வந்து இங்கே எட்ஜ் பேண்டிங் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜஸ்ட் வந்து அந்த வார்ட்ரோப் ப்ரௌன் கலரில் தெரியாமல் இருக்கிறதுக்காக மட்டும் 0.m இது வந்து கொஞ்சம் கம்மி திக்னஸ் தான். இது ஜஸ்ட்டு அந்த ப்ரௌன் கலரில் தெரியாமல் இருக்கிறதுக்காக மட்டும் ஒட்டிட்டாங்க. இப்போ ஹிஞ்சஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் க்ளோஸ் அது போட்டால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து எப்கோன்ற பிராண்ட்லேருந்து ஹிஞ்சஸ் வாங்கினோம். ஸோ சாஃப்ட் க்ளோஸ் தான் எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணாங்க. அதான் வந்து நம்ம வேகமாக சாத்தினாலும் சாஃப்டாக போய் க்ளோஸ் ஆகும், டோர் வந்து டேமேஜ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ உள்ள வார்ட்ரோப்குள்ளே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஹாஃப் ஒயிட் மைக்கா ஷீட் வந்து வாங்கி கொடுத்தோம். இது வந்து இன்னர் மெட்டீரியல் அப்படின்னே விற்கிது, இன்னர் மைக்கா அப்படின்னே விற்கிறாங்க. இதில் 2 கலர் வரும். ஒன்று வந்து ஹாஃப் ஒயிட், இன்னொன்று வந்து கிரே கலர். நான் வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கணுன்றதுக்காக ஹாஃப் ஒயிட் வாங்கிக்கிட்டோம். ஆனால் நிறைய பேர் கிரே கலரும் சூஸ் பண்ணுவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உள்ளவே வந்து லேமினேட் தான் வந்து ஒட்டுவாங்க. அது ஒரு 5% ஆஃப் த பீப்புள் தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. 95% இன்னர் மைக்கா தான் ஒட்டுவாங்க. உள்ளேயும் லேமினேட் ஓட்டினோன்னா நம்மளுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ நான் அடியில் இருக்க லாஸ்ட் ஷெல்ஃப் மட்டும் ஹைட் வந்து கொஞ்சம் கூட கேட்டுக்கிட்டேன், ஹைட்டாக இருக்கிற ஜாமான் வச்சுக்கிறதுக்காக. மற்ற எல்லாமே வந்து என்ன அளவு இருக்கோ அதை ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணி வைக்க சொல்லிட்டோம். ஸோ உங்களுக்கு என்ன ஹைட்டில் வேணும், உங்கள் திங்ஸ்லாம் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க அப்படின்றத பொறுத்து நீங்கள் அளவு சொல்லிக்கலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பெட்டோட 2 சைடு வச்சுருக்கோம் 2 வே ஸ்விட்சு. ஸோ நுழையும் போது போட்டுக்கலாம், இல்லை அந்த பக்கம் பெட்டில் படுத்துருக்கிறவங்க அங்கே வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் லைட்டும் ஃபேனும். ஸோ அந்த மாதிரி 2 வே ஸ்விட்ச் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்கள் கட்டில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க, 6 அடியா 6.25 அடியா இல்லை சிங்கிள் காட்டா டபுள் காட்டா
அந்த காட்டோட மெஷர்மெண்ட்டை தாண்டி நீங்கள் வந்து ஸ்விட்ச் வந்து பிளான் பண்ணுங்கள். ஏன்னா எங்கள் ஒரு ரூமில் பார்த்தீங்கன்னா தப்பாயிடுச்சு, காட்டுக்கு பின்னாடியே ஸ்விட்ச் போர்டு வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் காட்டை வந்து மெஷர் பண்ணி ஸ்விட்சை வந்து எய்தர் சைடு வைங்க. ஸோ அடுத்து லைட்டிங் பற்றி கேட்டிருந்தாங்க. நாங்கள் ஃபால் சீலிங்லாம் எதுவும் போடலை. சீலிங் வந்து கான்க்ரீட் போடும்போதே எங்கெங்கெல்லாம் ஸ்பாட் லைட் வேணுமோ அங்கெல்லாம் வந்து சொல்லிட்டோம். என்ன தான் ஸ்பாட் லைட் இருந்தாலும் எனக்கு அந்த டியூப் லைட்டோட பிரைட்னஸ் தான் வந்து பிடிக்கும். எனக்கு லைட்டிங் பற்றி அவ்வளோவா தெரியாது. ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட்டு 4 ஸ்பாட் லைட்டும் 2 டியூப் லைட்டும் கொடுத்துக்கிட்டோம். அதில் ஒன்று தான் போட்டிருக்கோம், இதுவே இன்னஃபாக இருக்குது. இன்னொன்று வந்து ப்ரொவிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம் டியூப் லைட்டுக்கு, வேணும்னா போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த பே விண்டோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சிவில்லே தான் வந்து போட்டிருந்தோம். உள்ளே வந்து டைல்ஸ் போட்டாச்சு, ஜஸ்ட்டு ஃப்ரேம் போட்டு டோர் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த பே விண்டோ கிளாஸ் பார்த்திங்கன்னா அங்கே கிளியர் கிளாஸ் தான் கொடுத்துருந்தோம், ரோட் சைடு என்ன தெரியுதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி பிளைண்ட்ஸ், ஜீப்ரா பிளைண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். வேணும்னா வந்து பாதி வெளிச்சம் வரும், இல்லைனா ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாமே வந்து பிளைண்ட்ஸை கூட மேலே தூக்கிக்கலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் எலக்ட்ரிக்கல் பண்ணும்போது ஃபுட் லேம்புக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருங்க. ஸோ நாங்கள் இந்த ரூமில் வேறு எங்கேயுமே இன்டீரியருக்காக பேனலிங்லாம் பண்ணலை. ஜஸ்ட் இந்த பே விண்டோ வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த 4 வால் மட்டும் நாங்கள் பேனலிங் பண்ணியிருக்கோம். மற்றபடி கட்டிலுக்கு பின்னாடி அந்த மாதிரிலாம் எதுவும் பேனலிங் பண்ணல. இது ஜஸ்ட் ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்றதுக்காக பே விண்டோ மட்டும் பேனலிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேன் வந்து நாங்கள் நார்மல் ஃபேன் தான் வாங்கினோம். இப்போ இருக்க பிஎல்டிசி ஃபேன் அந்த மாதிரிலாம் வாங்கலை. 4 ஸ்பாட்லைட், ஒரு டியூப் லைட். ஸ்பாட்லைட் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒயிட் தான் சூஸ் பண்ணோம். வார்ம் டோன் தான் ஆர்கிடெக்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, அதான் பார்க்க ஹோட்டல் ஃபீல் இருக்கும்னு. எனக்கு அது என்னமோ வார்ம் டோன் போட்டால் ரொம்ப டல்லாக இருக்க மாதிரி இருக்கும், அதனால நான் ஒயிட் டோனே சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக ஒரு ரூம் பிளான் பண்ணோன்னே கட்டில் எங்கே வரும், வார்ட்ரோப் எங்கே போடலாம், ஜன்னல் எங்கே போடலாம், எங்கே போட்டால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக வந்து ட்ராயிங் வந்து பண்ணிக்கோங்க. ஃபர்னிச்சர் லேஅவுட் வந்து போட்டுருங்க, அப்போனா தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து இந்த வால் சூஸ் பண்ணிக்கிட்டேன், அப்போ தான் கொஞ்சம் நிறையா வார்ட்ரோப் போட முடியும்னு. உங்களுக்கு இன்டீரியரோட பட்ஜெட்டை வந்து இன்னமும் கம்மி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிவில் பண்ணும்போதே கடப்பாக்கல்லில் போட்டுடலாம். நான் வந்து ஆக்சுவலாக அப்படி தான் கேட்டிருந்தேன், கடப்பாக்கல் போட்டுட்டு ஜஸ்ட்டு டோர் போட்டு க்ளோஸ் மட்டும் பண்ணிக்கலான்னு. பட் ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்கல. ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு கரெக்டாக பட்ஜெட்டில் வந்து அது ஃபிட் ஆகிடும். நீங்கள் வார்ட்ரோப் பண்ணும்போது பாத்ரூம் வாலை வந்து ஷேர் பண்ணாத மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் ஈரம் காக்காமல் இருக்கும் வார்ட்ரோப்குள்ளே. நீங்கள் வார்ட்ரோப் வந்து உங்களுக்கு வேணும்னா டெர்மைட் ப்ரூஃப் மெட்டீரியல் போட்டுக்கலாம். ஆனால் எங்களுக்கு என்ன சொன்னாங்கன்னா, எங்கெல்லாம் தண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ லைக் கிச்சன், வாஷ் பேசின், அங்கே மட்டும் டெர்மைட் ப்ரூஃப் போட்டுட்டு மற்றதுக்கெலாம் கமர்ஷியல் ப்ளைவுட் போட்டால் போதும்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்களோட விஷயக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்டாக நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணிட்டேன். ஏதாவது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். வீடு கட்ட போகிறவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.